நேத்து இரவு உங்க காதல் வாழ்க்கை ரிலேட்டா ஒரு பெரிய அதிசயம், மிராக்கிள் நடந்திருக்கு. உங்களோட பெர்சன் வந்து ஒரு பெரிய விஷயத்த ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேபி சில கிரகங்கள் வந்து முடிஞ்சிருக்கலாம். இல்லன்னா வந்து யார் அவங்கள வந்து தடுத்தாங்களோ அவங்க இட்ஸ் லைக் டு பி ஃப்ராங்க் அவங்களோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. இல்லன்னா வந்து அவங்களால இனிமே இந்த பெர்சன கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதோ ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்து நேத்து நைட் நடந்திருக்கு. அது வந்து பெரிய அதிசயம். அந்த பர்சன் என்ன உணர்ந்திருக்காங்க இந்த ஷிஃப்ட்னால பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இட்ஸ் லைக் எ பியூட்டிஃபுல் பர்சன். யூ ஆர் த ஸ்டார். அவங்களுக்கு இதில இப்போ எந்த குழப்பமும் இல்ல. நீங்க தான் அவங்களோட கைடிங் ஸ்டார். நீங்க தான் வந்து அவங்களோட நம்பிக்கை நட்சத்திரம். நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமே. இருள் நிறைஞ்ச அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஒளி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தான். நீங்க பியூர் மேஜிக். ஒரு நடமாடுற ஒரு ஏஞ்சல் அப்படின்னு தான் உங்கள அவங்க பார்க்குறாங்க. நீங்க வந்து 2 கால் வச்சுட்ருக்க ஒரு தேவதை. உங்களுக்கு சிறகுகள் இல்ல. ஆனா உங்க காலும் கையும் தான் உங்களோட சிறகுகள். அப்படி தான் அவங்க உங்கள பார்க்குறாங்க. அதே சமயம் நீங்க என்ன நினைச்சாலும் அது நடக்கும். இல்லைனா என்ன நினைச்சாலும் அத செஞ்சுருவீங்க. அந்த கேரக்டர் வந்து அங்க ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. மேபி யாரோ ஒருத்தவங்க பொய் சொல்லியிருக்கலாம். எஸ்பெஷலி இந்த பெர்சனோட ஃபாதர் ஃபிகர் ஏதாவது பொய் சொல்லி இந்த காதல முறிக்க முயற்சி பண்ணிக்கலாம். பட் அவங்களோட சாயம் வெளுத்துருச்சு. நீங்க கெட்டவங்க, நீங்க வந்து சரியான ஆள் இல்ல, உங்கள நம்பக்கூடாது, இந்த மாதிரி போலி மேபி இருக்கலாம். ஏன்னா வந்து யாரோ ஒருத்தவங்க அவங்க மேல கண்ட்ரோல் இருக்கவங்க அத ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஒரு இட்ஸ் அ ஃப்ளாப் பிளான். அதுதான் நடந்திருக்கு. ஸோ நம்ம இதுக்கு ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி இந்த பெர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏன் அவங்க இவ்வளோ நாளா வரல? ஏன் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? நேற்று நடந்த அதிசயம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பெர்சனோட எனர்ஜி என்ன? உங்களுக்கு உங்கள நோக்கி வரதுக்கான தடைகள் என்ன? எத சொல்ல விரும்புறாங்க அவங்களோட ஹையர் செல்ஃப் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பெர்சன் கிட்ட இருந்து ஸ்பெசிஃபிக் மெசேஜஸும் எடுக்க போறோம். த வேர்ல்ட், கம்ப்ளீஷன், இந்த டஃப் சைக்கிள முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நம்ம இங்க டெத் கார்ட். நீங்க இப்போ தனிமையில இருக்கீங்க. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ஃபார் ஷூர். நீங்க 2 பேரும் பெருசா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். உங்க உலகம் ரொம்ப அழகா இருக்கு. அத தான் வந்து அவங்க நேத்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆள். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. உங்களோட இருந்தா அவங்களுக்கு வந்து சந்தோஷம் உங்க சந்தோஷம் அவங்களுக்கு தொத்திக்குது. அது அவங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருச்சு நேத்து. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆஃப் கப்ஸ். இது வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். உங்க மேல இருக்க காதல் வந்து இந்த ஜென்மத்து காதல் இல்ல. இது வந்து ஜென்ம ஜென்மமா தொடர்ற பந்தம். அதுதான் உங்களுக்கு வந்து நேத்து புரிஞ்சுது. ஏதோ ஒரு மாயை உங்களுக்கு விலகியிருக்கு. எஸ்பெஷலி ஸ்பெல் ஒர்க். யார் அவங்கள தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து ஸ்பெல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து நேத்து நைட்டு உடைஞ்சிருக்கு. அது உடைஞ்சதுக்கு காரணம் நீங்க உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணதா. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ரீடிங் பாருங்க. உங்களோட மேக்னெட்டிக் பவர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நீங்க தான் இங்க காரணம். உங்களால தான் அந்த தடை உடைஞ்சிருக்கு. அந்த ஸ்பெல் பிரேக் ஆயிருக்கு. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அந்த ஸ்பெல் உடைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான். ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எனர்ஜிய நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணா பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. இல்லன்னா வந்து அந்த வண்டு, பொன் வண்டு, இல்லன்னா வந்து வண்டு சொல்லுவோம் இல்லையா? அந்த உங்களுக்கு தெரியும் வண்டுன்னா நான் எத சொல்றேன்னு. ஸோ அந்த 2 ஜீவன் நீங்க பார்த்தீங்க. எல்லாம் பூனை. இது 3யும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எனர்ஜி பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இந்த எனர்ஜிய நீங்க கிளைம் பண்ணுறதுக்கு பட்டர்ஃப்ளைன்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜிய ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணுங்க. இந்த மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. இந்த சந்தோஷத்துக்கான முதல் படி நீங்க வந்து இந்த எனர்ஜிய கிளைம் பண்றது தான். கிளைம் பண்ணிவிட்டு உங்களோட சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் எம்ப்ரஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். அதுதான் வந்து இங்கே கீ. உங்கள் காதலை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இந்த ஸ்பெல் ஒர்க்லாம் பிரேக் ஆகிறது, தடைகள் உடையறதுக்கு காரணம் இங்கே பாருங்கள், சுற்றி கையில் வச்சுட்ருக்கீங்க. ஸோ அந்த தடைகளை ஆல்ரெடி பிரபஞ்சம் கையில் எடுத்து உடைச்சாச்சு. 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த பர்சன் ஆல்ரெடி உங்களை நோக்கி வரத்துக்கான முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன காரணம்னு பார்க்கலாம்னு நினச்சோம் இல்லையா? அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு இல்லைனா தடைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் சொல்லலை. ஃபாதர் ஃபிகர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக். இந்த பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், பயந்துருக்கலாம் யாருக்காகவாது. உங்களோட அப்ரைட். வாவ். இது வந்து ரிவர்சல் எனர்ஜியில் உங்கள் கண்ணு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. இந்த பர்சன் பாஸ்டில் உங்களோட காதலோட ஆழம், இந்த காதலோட புனிதத்தை ரியலைஸ் பண்ணல. மேபி ஈகோ. இந்த பர்சனோட ஈகோ அதை ரியலைஸ் பண்ண விடலை. ஆனால் இப்போது அவங்க இந்த காதலை சொல்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. இதுக்கு காரணம் அவங்க பவரை கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பவரில் இருக்கீங்க. இந்த எம்ப்ரஸ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக மாஸ்குலின் எனர்ஜி அவங்க பவரில் வராங்க. இதுக்கு காரணம் நேற்று நடந்த ஒரு எனர்ஜி ஷிஃப்ட், நேற்று நடந்த ஒரு முடிவு. லிட்டரலாக யார் தடுக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க வாழ்க்கையிலேருந்து விலகி போயிருக்கலாம், இல்லைனா பிரபஞ்சம் விலக்கியிருக்கலாம். பட் இட்ஸ் அ பிரேக் த்ரூ. சுத்தியல் எனர்ஜி பார்த்தோம். இட்ஸ் அ பியூர் பிரேக் த்ரூ.
இந்த எனர்ஜியை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். நம்ம என்ன பிரேக் த்ரூன்னு பார்த்துலாம். இந்த டெத் கார்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்துலாம். நீங்கள் வேறு லெவல் ஃபெமினன், யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஆல்ரெடி தெரியும். இல்லைனா நீங்கள் வந்து இந்த ரீடிங்கை பரிபூர்ணமாக நம்பலாம். இது உங்களுக்கான ரீடிங் தான். ஹெர்மிட் மோட், பிளாக்கேஜ். இங்கே பாருங்கள், இது வந்து எம்பரஸ் எனர்ஜி மேலே தான் வந்து விழுந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா த ஹெர்மிட். ஸோ இந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பேசாத நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்லேருந்து உங்ககிட்ட வர போகிறாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த 10 ஆஃப் பென்டிகல்ஸ் வேணும். உங்களோட ஒரு அதீத சந்தோஷமான ஒரு காதல் வாழ்க்கை வேணும். இவ்வளோ நாளாக ஏன் வரல, எதனால் இந்த பிரிவு, இந்த பர்சன் வந்து எந்த தடை இருந்தாலும் சரி அவங்க இந்த வச்சுருக்க அந்த வாளால் வெட்டிட்டு வர போகிறாங்க. இட்ஸ் லைக் துவம்சம் பண்ணிட்டு வர போகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த பர்சன் பாஸ்ட்டில் பிளேயராக இருந்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட் சரணாகதி. எனக்கு யாரும் வேண்டாம், நீ மட்டும் என் வாழ்க்கையில் இருந்தால் போதும். நான் தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்குலாம் ஒரு முடிவு கட்டுறாங்க. இட்ஸ் லைக் டெத் கார்டு. அதுக்கெலாம் முடிவு. யாராவது பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையிலேருந்து இவங்க வாழ்க்கையிலேருந்து அவங்கள தூக்கி போட்டுட்டு இந்த காதல் தான் முக்கியம்னு வந்து வர போகிறாங்க. ஸோ இப்போது இந்த சூழ்நிலையில் நீங்கள் எனர்ஜி கிளைம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிற பட்டர்ஃப்ளைன்னு டைப் பண்ணி. ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. மேஸ்குலின் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற திறவுகோல். ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். ஃபெமினன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபெமினன்னா ஃபெமினனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபெமினன் எனர்ஜியை பற்றி பேசுகிறேன். ஸோ நோ ரெயின் நோ ஃப்ளார்ஸ். மழை இல்லை அப்படின்னா பூ பூக்காது. ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையில் இந்த தடைகள் இல்லை அப்படின்னா இந்த காதலோட புனிதத்தை நீங்கள் உணர மாட்டீங்க. இந்த பர்சனும் வந்து உங்களோட புனிதத்தை, உங்களோட காதலோட ஆழத்தை உணர்ந்திருக்க மாட்டாங்க. இந்த தடைகள் எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு காரணம் பிரபஞ்சத்தோட லீலை. ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் பிளான் பிரகாரம் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தடைகள் எல்லாமே நல்லதுக்கு தான். இதனால தான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட காதலோட ஆழம் எனக்கு புரிஞ்சுது. சப்போஸ் இந்த பிரேக், இந்த நோ கான்டாக்ட் இல்லைனா உங்களை சாதாரணமாக கூட எடை போட்டிருக்கலாம். உங்களோட பவரை அவங்க ரியலைஸ் பண்ணாமல் கூட போயிருக்கலாம். உங்கள் பவரை அவங்க ரியலைஸ் பண்ணனால தான் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஸோ மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. யூ மேக் மை ஹார்ட் ஸ்மைல். இது போதுமா? ஒரு வார்த்தை நச்சுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அவங்க இதயத்தையே வந்து புன்னகை புரிய வைக்கிறீங்க. உங்ககிட்ட நீங்கள் வேறு எதுவுமே அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு மேஜிக், நீங்கள் ஒரு ஏஞ்சல். தரையில் இறங்கி வந்து நடந்தீங்கன்னா போதும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு கண்ணை காட்டிங்கன்னா போதும். அவங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறது. பாசிட்டிவாக இப்போ. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை இழக்காத அப்படின்றாங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ வந்து ரிவர்ஸில் வருது. ஸோ ஆல்ரெடி வந்து இது பாஸ்ட் எனர்ஜி. அவங்க வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அவங்கள ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இங்கே முடிவு வருது. அதை தான் முடிக்க விரும்புகிறாங்க. இனிமேல் வந்து உங்களையும் இந்த காதலையும் அவங்க கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ண விரும்பலை. ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க போகிறாங்க. ஏதோ ஒரு எனர்ஜி, கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. டைம் டு கிரவுண்ட் யுவர் செல்ஃப். இது வந்து எப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், நான் முன்னாடி இருந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான். நீங்கள் ஃபெமினின் எனர்ஜி, நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான், நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த காதல் வந்து முன்னாடி போகும். நீங்கள் இம்பேலன்ஸ்டாக போனீங்க, இல்லைனா வந்து நீங்கள் சேஸ் பண்ணுறீங்க, ப்ளீஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த காதல் கை நழுவி போகும். ஏன்னா அதை தடுக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் அலைஞ்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு விடை, ஒரே ஒரு வழி. ஸோ ஃபெமினின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் உங்கள் பவரில் இருக்கிறது. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. மேபி நீங்கள் எங்கேயாவது போகணும், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்குது, இல்லை ஸ்பெசிஃபிக் பிளேஸில் தான் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. மேபி நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, கோவமாக இருக்கீங்க அப்படின்னா தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. உங்களை மீட் பண்ணுறதுக்கு சரியான தருணத்துக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து உள்ளே போயிருக்காங்க. இட்ஸ் லைக் ஹெர்மிட் மோட். சரியான தருணத்துக்காக காத்துட்ருக்காங்க. நீங்கள் எப்போ வெளியில் வருவீங்கன்னு காத்துட்ருக்காங்க. த சன் கார்ட். நீங்கள் வெளியில் போகணும். நீங்கள் வெளியில் போய் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். யூ வில் எண்ட் அப் வித் திஸ் பர்சன். நீங்கள் யாரோ வந்து அவங்களோட இருப்பீங்க. நீங்கள் வந்து சோக டியூன் போடாதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்க உங்களோட யூனியனோட ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். நீங்கள் வந்து சோக டியூனே போட மாட்டீங்க வாழ்க்கையில். அது என்ன நடந்தாலும் சரி, தலைமையில் இடியே விழுந்தாலும் சரி, தொடச்சி போட்டு சந்தோஷமாக இருக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் சரியான பர்சனை சரியான தருணத்தில் அட்ராக்ட் பண்ணியே தருவீங்க. இது பிரபஞ்ச நியதி. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.